Good morning students. So next என்ன பார்க்க போறோம்னா exercise 1.2 ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் 1.2ல வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் மட்டும் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆட் பை யூசிங் கிரிட் 0.51 ப்ளஸ் 0.25. ஸோ கிரிட் மாடலும் போது நீங்கள் பிக்சர் ட்ராப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ 0.51 0.25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 100th பிளேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மொத்தம் 100 பாக்ஸ் போட்டணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் 51 பாக்ஸஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் அப் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 25 பாக்ஸஸ் ஷார்ட் அப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 51 பாக்ஸையும் 25 பாக்ஸையும் ஷார்ட் பண்ணால் ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 76 பார் இங்கே ஷார்ட் அப் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆன்சர் வந்து 0.76 ஓகேங்களா. ஸோ கம் டு த நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் ஆட் த ஃபாலோயிங் பை யூசிங் பிளேஸ் வேல்யூ கிரிட். So 25 point plus 8 plus 18.53. Next 17.44 plus 23.435. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பிளேஸ் வேல்யூ கிரிட் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதணும் ஓகேங்களா. ஸோ அப்போ 10th பிளேஸில் 1th பிளேஸில் 10th பிளேஸில் 100th பிளேஸ். ஸோ அப்போ இங்கே 25.8 அப்போ 10th பிளேஸில் 2 1st பிளேஸில் 5 10th பிளேஸில் 8 100th பிளேஸில் ஒன்றும் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து அதேமாரி தான் சரிங்களா. ஸோ அப்போ 18.53 அது எப்படி வரும்னா 1853. அப்போ இதெல்லாம் பாருங்கள் 2580 1853. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லெஃப்ட் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ இங்கே 0 + 3 3. அடுத்து 8 + 5 வந்து 13 13னா 3 ரிமைனிங் 1 இங்கே போட்டுரும் ஓகேங்களா. 5 + 8னா 13 13 + 1 = 14 14னா 4 ரிமைனிங் 1 அங்கே 1 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1 அப்போ 4 ஆன்சர். அப்போ வந்து 44.33 இஸ் யுவர் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ கம் டு தி நெக்ஸ்ட் 17.4 + 23.435. ஸோ அப்போ இதில் வந்து 10th பிளேஸ் 1th பிளேஸ் 10th பிளேஸ் 100th பிளேஸ் 1000th பிளேஸ். ஸோ எல்லாம் கரெக்டாக எழுதிச்சு. அப்போ 0 + 5 5 0 + 3 3 4 + 4 8 7 + 3 10 10க்குனா 0 ரிமைனிங் 1 அப்போ 1 2 + 3 3 + 1 = 4. அப்போ ஆன்சர் வந்து 40.835. So come to the question number 3. Find the value of 0.46 minus 0.13 by using grid model. Grid model போது இந்த ஃபார்மேட். ஸோ அப்போ முதல்ல 46 பாக்ஸை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கணும். அதில் 13 பாக்ஸை வந்து நான் ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் மட்டும் கவுண்ட் பண்ணணும். அப்போ ரிமைனிங் கவுண்ட் பண்ணால் உங்கள் ஆன்சர் வந்து என்ன வந்துடும் 33 பாக்ஸ் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 0.33 ஓகேங்களா. ஸோ கம் டு த fourth question. Subtract the following by using the value grid. First one 6.567 from 9.231. என்னதுன்னா யூசிங் பிளேஸ் வேல்யூ கிரிட் அதாவது இந்த ஃபார்மேட்டு ஓகேங்களா. சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ 9321லேருந்து 6.567 சப்ராக்ட் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 3.235லேருந்து 7லேருந்து 3.235 ஃபஸ்ட்டு கொடுத்தது எல்லாத்தையும் எழுதியாச்சு சரிங்களா. ஓகே. ஸோ அப்போ வழக்கம் போல் நம்மளுடைய ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னன்னா இங்கே 1ல் 7 போகாது. இப்போது borrow 1 by your வெப்சைட் ப்ளேஸு. அப்போ இங்கே வந்து 11ல் 7 போச்சுன்னா ரிமைனிங் 4. இங்கே ஆல்ரெடி borrow 1 வாங்கினதால 2ல் 6 போகாது. ஸோ இங்கே borrow 1 வாங்குறேன். ஸோ அப்போ 12ல் 6 போச்சுன்னா ரிமைனிங் 6. இங்கே ஆல்ரெடி borrow 1 வாங்கியாச்சு. ஸோ அப்போ இங்கே 1 தான். ஸோ அப்போ இங்கேருந்து ஒன்று நம்ம வந்து borrow வாங்குகிறோம். ஸோ அப்போ 11ல் 5 போச்சுன்னா ரிமைனிங் 6. அடுத்து இங்கே 8ல் 6 போச்சுன்னா 2 ஆன்சர் வந்து 2.664 ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு 7 3.235 அப்போ 7.000 அதேமாதிரி 3.235னா எப்படி ஓகேங்களா. ஸோ இங்கே 0ல் 5 போகாது. ஸோ இங்கே borrow இங்கே வாங்குறப்ப இங்கே வந்து 1 இங்கே 10ஆக மாறும். இங்கே 10 இங்கே 9ஆக மாறி திருப்பி இங்கே 1 கொடுக்கும். இது மறுபடியும் இங்கே வந்து இது 9ஆக மாறி இது வந்து 10. அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5 இங்கே 9 இருக்குது 9ல் 3 போச்சுன்னா 6 இங்கே 9 இருக்குது 9ல் 2 போச்சுன்னா 7 இங்கே வந்து 6 இருக்குது 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் 3.765. ஸோ கம் டு த கொஸ்டின் நம்பர் 5 ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை 23.5 minus 27.89 plus 35.4 minus 17. ஓகே. ஸோ இந்த 23.5 இந்த 27.89 35.4 17 இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கதோட இப்போ பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே முன்னாடி யார் ப்ளஸ் இருக்கானோ அவனை தனியாக பண்ணிக்க, முன்னாடி மைனஸ் இருக்கானோ அவனை தனியாக பண்ணிக்க ஓகேங்களா. ஸோ அப்போ 23.5 35.4 இவங்க 2 பேரும் சேர்த்து என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். அடுத்து இந்த 27.89 வந்து சப்ராக்ட் பண்ணணும் -71 ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இது 2 ஆட் பண்ணி ஆன்சர் 58.90. அடுத்து நெக்ஸ்ட் அதோட வந்து 27 வந்து சப்ராக்ட் பண்ண ஆன்சர் 31.01. மறுபடியும் அதில் 17 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து 14.01. ஸோ கரெக்டாக அந்த இதை பாக்ஸை பார்த்துக்குங்க. ஸோ கம் டு த கொஸ்டின் நம்பர் 6. ஓகே. Sulaiman bought 3.35 kg of potato, 2.250 kg of tomato and some onions. If the weight of the total items 10.250 kg, then find the weight of onions.
அதாவது வந்து பொட்டேட்டோ எவ்வளோ வாங்குறாருன்னா 3.350, அடுத்த இது வந்து எவ்வளோ டொமேட்டோ எவ்வளோ வாங்குறாருன்னா 2.250, அப்புறம் ஆனியனும் வாங்குறாரு, ஆனியனோட வெயிட்டை தான் இப்போ நோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 10ஓட நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 5.600. ஓகேங்களா, ஸோ அப்போ அதோட 10ஓட சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து 4.4650 kg. அப்போ வெயிட் ஆஃப் ஆனியன் இஸ் ஈக்குவல் டு 4.650 kg உனக்கு கிடைக்கும். Okay, come to the next question number 7. What should be subtracted from 7.1 to get 0.713? Okay, so அதாவது என்னன்னா 0.713 ஓட ஓகேங்களா. ஸோ வாட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 7.1. அப்போ வந்து 7.1ஓட யாரை சப்ராக்ட் பண்ணால் உனக்கு வந்து 0.713 கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா, அப்போ 7.1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.713. அப்போ இந்த மைனஸ் எக்ஸ் அந்தாண்ட போயிரு, இந்த 0.713 இந்தாண்ட வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ 7.100 மைனஸ் 0.713 இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆன்சர் வந்து 6.387. எப்படி சப்ராக்ட் பண்ணுங்கன்னா இங்கே 0ல் 3 போகாது, ஸோ 1 பாரோ. ஸோ அப்போ இங்கே வந்து 10ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் ஆன்சர் 7. அப்போ இங்கே 9ல் 1 போச்சுன்னா 8, இங்கே 0, அப்போ இங்கே 1 வாங்கியிருப்போம். ஸோ அப்போ 10, இப்போ 10ல் 7 போச்சுன்னா 3, இங்கே 6, ஆன்சர் 6. அப்போ 6.387 is for answer. So come to the question number 8. How much is 35.6 km less than 53.7 km? அப்போ எவ்வளோ லெஸ்ன்னு கேட்குறாங்க இதுலேருந்து. அப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணு. ஸோ அப்போ ஆன்சர் 18.1. அப்போ வந்து 18.1 km less than 53.7 km. ஓகேங்களா, ஓகே. ஸோ come to the question number 9. Akilan purchased a geometry box for 25.75, a pencil for 3.75. இது வந்து என்னன்னா நல்ல கேப் வந்து என்னன்னா இந்த சிம்பிள், சரிங்களா. ஸோ ருபீஸ் சிம்பிள். அடுத்து வந்து ருபீஸ் 3.75, ருபீஸ் 17.90 வந்து என்னன்னா பென்னு. ஹி கேவ் 50 டு த ஷாப் கீப்பர். வாட் அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக்? ஓகே, இப்போ ஜாமெட்ரி பாக்ஸ் எவ்வளோ வாங்குறான்னா 25 ரூபாய் 75 பைசா. ஒரு பென்சில் எவ்வளோ வாங்குறான் 3.75. அடுத்தது வந்து ஒரு பென் எவ்வளோ வாங்குறாருன்னா 17.90. அப்போ ஷாப் கீப்பர் அவர் 50 ரூபா தராரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஆட் பண்ணால் இவருக்கு எடுத்த ஆன்சர் 17.90. ஸோ அப்போ டோட்டலாக அவனோட ஆன்சர் வந்து 47.40. ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த 25.75 3.75 ஆட் பண்ணோம், ப்ளஸ் அந்த 17.90 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 47.90 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட 50 சப்ராக்ட் பண்ணால் இவருக்கு எடுத்த ஆன்சர் 2.60. ஸோ அப்போ உன்னுடைய ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னா 2.60. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக சம பார்த்துங்க. ஸோ கம் டு த கொஸ்டின் நம்பர் 10. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லுதுன்னா, ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வித் சைட் மெஷரிங் 3.8 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டருங்கிறது வந்து என்னதுன்னா ஆல் சைட்ஸை வந்து ஆட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே வந்து என்னதுன்னா ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸு. அப்போ 3.8 + 3.8 + 3.8. ஸோ 3 தடவை 3.8. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 11.4. therefore perimeter is equal to 11.4 cm. So come to the objective type questions. First 1.0 + 0.83 is equal to, அப்போ ஆன்சர் வந்து 1.83. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க சிம்பிளிஃபைடிங் காட்டலாம். அடுத்து கம் டு கொஸ்டின் நம்பர் 2. 7.0 - 2.83 is equal to, அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7.0 2.83 சப்ராக்ட் பண்ண ஆன்சர் 4.17 is your second option. Come to the third question. 1.35 subtract 1.35 from 3.51. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எடுத்த ஆன்சர் 1.35 ஓட ஓகேங்களா 1.35 ஓட 3.51 சப்ராக்ட் பண்ணால் இவங்களுக்கு எடுத்த ஆன்சர் 2.16. ஓகேங்களா, ஸோ இது வேறு, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு sum of 2 decimal is 4.78 and 1 decimal is 3.21, then other decimal. ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1.57. ஸோ அப்போ உன்னோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1.57. Come to the question number 15. The difference of 2 decimal is 86.58 and one of the decimal is 42.31. Find the other one. டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 86.658. அதில் ஒன்று வந்து என்னென்னா 42.31. அப்போ என்ன பண்ணி ரெண்டு அப்படியே ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ ஆன்சர் 120.89. ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட்னா கேட்டுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போட்டோம். ஓகேங்களா, அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த போஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே.